கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்தேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த 2020 ஆண்டிலே 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பாராட்டி வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக நாம் இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான புதிய நாளுக்காய், புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்விலே நீர் பாராட்டி வருகின்ற எல்லா நன்மைகள், உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 7 மாதங்களாக நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய சுகபலன் ஜீவனை கொடுத்து இந்த புதிய மாதத்திலும் அடியெடுத்து வைப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலும் எங்களுடைய ஊழிய பணிகள், மற்ற குடும்ப பணிகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வழிபாட்டை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வழிபாட்டை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். குறிப்பாக நாங்கள் கேட்கப் போகின்ற சிந்தனைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு மட்டுமாக உம்முடைய வல்ல பிரசனம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக நாம் இந்த புதிய மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோய் நம்மை வெற்றி முற்றிலுமாக அழியும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் உறுதியாக மன்றாடுவோம். நிச்சயமாக மிக விரைவிலே ஆண்டவர் இதற்கான ஒரு நல்ல தீர்வை நம் அனைவருக்கும் கொடுத்து நாம் மீண்டுமாக இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் நமக்கு துணை செய்வாராக. இந்த வாரத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய பேராயத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இறையியல் கல்வி, இறை மக்களை இறை பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இறையியல் கல்வி இறை மக்களை இறை பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை, எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை, சங்கீதம் 119 89 104 வரை, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். இறையியல் கல்வி, இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் சிறிதளவு யோசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இறையியல் கல்வியானது திருமறையை அல்லது கடவுளுடைய வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய சரியான ஒரு கருவி. திருமறை வசனங்களை நாம் நேரடியாக பொருள் கொள்வதனால் பல சிக்கல்கள் உருவாக்கப்படுகிறது. ஆகவே ஒரு வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அந்த வசனத்தினுடைய சூழல், பின்னணியும், மொழி இவற்றை நாம் தெரிந்து அந்த வசனத்தை படிப்பது, தியானிப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். குறிப்பாக திருமறையானது கிரேக்கம், எபிரேயம், அரமேயம் ஆகிய 3 மூல மொழிகளிலிருந்து பல மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மூல மொழிகளை நாம் தெரிந்தால் மட்டுமே திருமறை வசனங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். சில எடுத்துக்காட்டுகளை நான் அதில் இருந்து சொல்ல நான் விழைகிறேன். குறிப்பாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் நேரடியாக, அதாவது லிட்ரல் மீனிங் என்று சொல்லப்படுகின்ற நேரடி பொருளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்பிக்கையோடு ஒரு மலையை பார்த்து இங்கிருந்து நீ அங்கு போ என்று சொன்னால் நிச்சயமாக அது நகர்ந்து போகாது. மாறாக இது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். கடவுள் மீது நாம் உறுதியான நம்பிக்கை வைத்து எப்படிப்பட்ட ஒரு மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை நிச்சயமாக ஆண்டவருடைய
ஆற்றலை கொண்டு அதை நீக்க முடியும் என்கின்ற உறுதியான ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அடையாள மொழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை அவர் பேசியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற அந்த புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே பல அடையாளமான எண்கள், விலங்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 666 சில மிருகங்கள், அந்தி கிறிஸ்து என்கின்ற இந்த பெயர்களிலே அடையாள பெயர்கள் அநேக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை அந்தி கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் கடைசி நாட்களிலே நடைபெறப் போகின்றது என்று சொல்லி பலர் இதை குறித்து தவறாக விளக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த மிருகங்கள் 666 என்கின்ற எண்கள் அந்தி கிறிஸ்து என்பவை ரோம அரசர்களை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாக இதிலே இருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்தவர்களை ரோம அரசர்கள் கடுமையாக துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களை கொலை செய்தார்கள், அவர்களை எரித்து கொன்றார்கள், அவர்களை பல விதத்திலே அவர்கள் துன்புறுத்தினார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் இங்கே இந்த நூலினுடைய ஆக்கியோன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அவர்களை மிருகங்களுக்கு அவர் அடையாளமாக சொல்லுகிறார். அவர்களை எண்களை கொண்டு அடையாளப்படுத்துகின்றார், 666 என்று சொல்லி. இதன் மூலமாக இந்த அடையாள மொழிகள் மூலமாக அந்த ஆக்கியோன் சொல்லுகின்ற உண்மை என்று சொன்னால், தீமையானது நிச்சயமாக ஒரு நாள் அழிக்கப்படும். தீமையை கடவுள் நிச்சயமாக ஒரு நாளில் அழிப்பார். அதாவது இங்கே தீமை அல்லது தீமை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால் உரோமை அரசர்கள். அவர்களை நிச்சயமாக கடவுள் ஒரு நாள் அழிப்பார் என்று சொல்லி அவர்களை அவர் அந்தி கிறிஸ்தாக அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஆகவே அடையாள மொழிகளை நாம் நேரடியாக பொருள் கொள்ளுகின்ற பொழுது உண்மையான செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஆழமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு இறையியல் கல்வியானது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதை நாம் படிக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக திருமறை வசனங்களை நாம் உண்மையான பொருளில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 2 குறிப்புகளின் அடிப்படையில் உங்களோடு சில சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, equip God's people for God's ministry. இறை மக்களை இறை பணிக்காக தயார்படுத்துதல் அல்லது ஆயத்தப்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பு. இதற்கு ஆதாரமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலர் எபேசு திருச்சபை மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுகிறார்: இயேசு கிறிஸ்து சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தி திருத்தொண்டு ஆற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த 2 வசனங்களிலே இவ்வாறு எழுதுகிறார். ஒருவேளை நம்முடைய சூழலில் இதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படியாக பேராயர்கள், ஆயர்கள், டீக்கன்கள், மிஷனரிகள், ஊழியர்கள், மூப்பர்கள், சேகர உறுப்பினர்கள், திருமறை பணிப்பெண்கள் என்று சொல்லி பலரை நாம் திருச்சபையிலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய தலையாய பணி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இறை மக்களை ஊழியத்துக்கு தயார்படுத்துகின்ற அந்த பணியை செய்யும்படியாகத்தான் இவர்கள் எல்லாரும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த கிரேக்க மொழியிலே தயார்படுத்துதல், எக்யூப் என்ற வார்த்தைக்கு கட்டாரிட்ஸோ என்ற ஒரு பதம் வினைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கட்டாரிட்ஸோ என்ற அந்த வினைச்சொல்லுக்கு ஒழுங்குபடுத்துதல், சரிப்படுத்துதல், பழுது பார்த்தல் என்ற விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கட்டாரிட்ஸோ என்ற வார்த்தையை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் இந்த வார்த்தையை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் தங்களுடைய மீன் வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே கட்டாரிட்ஸோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிழிந்து போன வலைகளை
அவர்கள் பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த எக்யூப் அல்லது ஆயத்தப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருச்சபைகளிலே பலதரப்பட்ட மக்கள், பல மொழிகளை பேசுகின்ற மக்கள், பல இனத்தை சேர்ந்தவர்கள், பல குடும்பத்தை சார்ந்தவர்கள், பல ஊர்களை சார்ந்தவர்கள் ஒன்றாக வருகிறார்கள். அவர்களுக்கு தனித்தனி பின்னணிகள், தனித்தனி சிந்தனைகள் உண்டு. அவர்களை ஒன்றிணைக்கின்ற பணி, அவர்களை ஒன்றிணைத்து ஆண்டவருடைய திருப்பணியை குறித்ததான சிந்தனைகளை அவர்களுக்கு நாம் சரியாக கொடுப்பதுதான் இந்த எக்யூப்பிங் அல்லது ஆயத்தப்படுத்துதலுக்கான முக்கிய பணியாக சொல்லப்படுகிறது. இவர்களை நாம் எதற்காக ஆயத்தப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய உடலாகிய திருச்சபையை கட்டுவதற்காக நாம் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். திருவுடலாகிய திருச்சபையை கட்டுவதற்காக, இறை மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட பணியாளர்களை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி, கட்டுதல் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான கிரேக்க வார்த்தை ஒய்கோடோமே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நாம் எதை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் வளருவதற்கு இறை மக்களை நாம் தயார் செய்ய வேண்டும். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட அந்த முதிர்ச்சி நம்மிடையே காணப்படும்படியாக நாம் இறை மக்களை நாம் தயார் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவிடம் அப்படி என்ன முதிர்ச்சி காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதியிலே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லி ஆண்டவர் ஓமையாக சில காரியங்களை இந்த பகுதியிலே அவர் பேசுகின்றார். இந்த 7ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தினுடைய இறுதி பகுதியாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் ஆண்டவர் ஒரு மலையிலே தன்னுடைய சீடர்களுக்கும் பல மக்களுக்கும் சில அறிவுரைகளை அவர் எடுத்துரைத்த இந்த காரியங்களை இங்கே இந்த 3 அதிகாரங்களிலும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அவர் பாறை என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். பாறை என்பது கடவுளின் வார்த்தைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு அதை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் பாறையை போன்றவர்கள், உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதனால் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், இடறி விழ மாட்டார்கள். அவர்கள் பாறையை போன்று உறுதியாக நிற்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தைகளை அவர் உறுதியாக பற்றி கொண்டு அதை செயல்படுத்துவதிலே தன்னை முழுதுமாக அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் நற்செய்தி நூட்களிலே அதிகமாக பார்க்கின்றோம். இறைவனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்பதோடு மாத்திரமல்ல, அதை தன்னுடைய வாழ்வாக்கி கொள்ளுகின்றார். அதன் வழியாக ஒரு வெற்றியான வாழ்க்கை அவர் வாழ்வதற்கு கடவுளும் அவருக்கு கிருபை செய்தார். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலே செவிகொடு என்ற வார்த்தை தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்திலே வருவதை நாம் பார்க்கின்றோம். செவிகொடு என்பதை எபிரேயத்திலே ஷெமா என்ற வார்த்தையில் அழைக்கப்படுகிறது. அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், செவி கொடுப்பது என்பது ஏதோ காதால் கேட்பது மாத்திரமல்ல, கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவது. அந்த பொருளில்தான் இது ஷெமா என்ற வார்த்தை அழைக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5, 6, 7 ஆகிய அந்த பகுதிகளிலே பல காரியங்களை குறித்து அவர் பேசுகின்றார். குறிப்பாக சினம் கொள்ளுதல், பழி வாங்குதல், பகைவரிடம் அன்பாய் இருத்தல், தர்மம் செய்தல், நோன்பு இருத்தல், உண்மை செல்வம், கடவுளா செல்வமா போன்ற அவர் காலத்தில் எதெல்லாம் உயர்வாக மக்கள் கருதினார்களோ அதற்கு எதிர்மறையாக ஆண்டவர் சில சிந்தனைகளை கொடுக்கிறார். அவர் பேசின வார்த்தைகளை அவர் தன்னுடைய வாழ்விலே அவர் செயல்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். செல்வத்துக்கு எதிராக பேசினார். எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் அவர் கடைசி வரை அவர் வாழ்ந்தார். பகைவர்களை நேசிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி
அவர் இந்த இடத்துல பேசினார். சிலுவையிலே தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை அவர் மன்னித்தார், அவர்களை அதிகமாக நேசித்தார், அவர்களுக்கு எதிராக அவர் பழி வாங்கவில்லை. எந்த ஒரு ஆசையும் அவரிடத்தில் இல்லை. குறிப்பாக மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சோதனைக்காரன் அவரை சோதிக்கும்படியாக வருகிறார். 3 விதமான சோதனைகளை அவருக்கு முன்பாக வைக்கின்றான். அந்த 3 சோதனைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி பெறுகின்றார். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை பேச்சிலே மாத்திரமல்ல, தன்னுடைய செயலிலும் அவர் வாழ்ந்து காண்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே பல்வேறு பணிகள், ஊழிய பணிகள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து கொண்டு இறை மக்களை நாம் ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஊழியத்துக்கு அடிப்படையாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த சிந்தனைகளை, நம்முடைய சொந்த திட்டங்களை நாம் இறை மக்களுக்கு சொல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு அவர்களை ஆயத்தப்படுத்தி அதன் வழியாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக நம்மை இந்த திருப்பணியிலே நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, equip children for God's ministry. சிறுவர்களை இறைப்பணிக்காக ஆயத்தப்படுத்துதல். அதற்கு ஆதாரமாக உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த சிறப்பான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு பல சட்டங்களையும் விதிமுறைகளையும் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவர்கள் கடைபிடிக்குமாறு அவர்களுக்கு சில கட்டளைகளை அவர் கொடுக்கின்றார். அதிலே உபாகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 2 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடு என்று சொல்லி இந்த இடத்திலே அவர் பிள்ளைகளை மையப்படுத்தி கடவுள் பேசுகின்றார். பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள்தான் வருகால சந்ததி. குறிப்பாக நம்முடைய சூழலில் நாம் இந்த வசனங்களை நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது, பெற்றோர்கள் தங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்களை எந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும், எந்த மொழியில் அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும், அவர்கள் எதிர்காலத்திலே என்ன பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படி உலக பிரகாரமான காரியங்களில்தான் அதிக தீவிரம் காட்டுகிறார்கள். அவர்களுக்கான பிள்ளைகளுக்கான திட்டங்கள் மாறாக திருமறை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், பெற்றோர்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், அவர்கள் திருமறையிலே எவ்வாறு அவர்கள் வளருகிறார்கள், அவர்கள் ஊழியத்திலே எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை தான் திருமறையின் கடவுள் அதிகமாக வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். வசனம் 2 நாம் வாசிக்கின்ற பொழுது, கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்தால் நெடுநாள் வாழ்வீர் என்று இங்கே கடவுள் பிள்ளைகளுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய சூழலில் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல ஒரு பணியிலே அமர்த்தப்படுகிறார்கள், கை நிறைய அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், பெரிய பதவியில் அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள், உயர்வுகள் அதிலே கிடைக்கின்றது. ஆனால் இவை எல்லாம் கிடைத்தாலும் கூட சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாகி அவர்கள் நெடுநாள் வாழ முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் குறுகிய காலத்திலே முடித்து விடுகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் வெறும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரமே அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதினால், பெற்றோர்களும் அவர்களை உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரமே அவர்களை முக்கியப்படுத்தி தீவிரம் காட்டுவதினால் இப்படிப்பட்ட அவல நிலைகள் காணப்படுகின்றது. வசனம் 3 வாசிக்கின்ற பொழுது, கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மூதாதையர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் அஞ்சி நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்காத, அதாவது அவருடைய பெற்றோர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களை கூட கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவர் பல காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். குறிப்பாக வசனம் 4 நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே கடவுள் என்று சொல்லி சொல்லுகிறார். குறிப்பாக கானான் தேசத்திலே பல தெய்வ வழிபாடுகள் அங்கே நிறைய காணப்பட்டது. ஆகவே கானான் தேசத்துக்குள் பிள்ளைகள்
போகின்ற பொழுது பல தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபாடு செய்வதை தவிர்க்க வேண்டும். யாவே என்கின்ற ஒரே கடவுளை மாத்திரமே அவர்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி அங்கே கண்டிப்பாக சொல்வதை பார்க்கின்றோம். வசனம் 5 உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் முழு கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூர்வாயாக என்று சொல்லி, இதன் மூலமாக ஆண்டவர் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர்களுடைய உடல், ஆன்மா, உள்ளம், சிந்தை எல்லாவற்றிலும் கடவுள் மாத்திரமே நிறைந்து காணப்பட வேண்டும். உலக பிரகாரமான சிந்தைகள், ஆசைகள், இச்சைகளுக்கு அவர்கள் அடிமையாக கூடாது என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இங்கே பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற இன்னும் கூடுதலான ஒரு காரியம் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உன் வீட்டில் இருக்கும் போதும் வழி பயணத்தின் போதும் படுக்கும் போதும் அவற்றை குறித்து பேசு என்று சொல்லி பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக சொல்லிலும் செயலிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பிரதிபலிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அவர்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டும். கடவுளுடைய காரியங்களே தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக இந்த இடத்திலே பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் இயேசுவினுடைய பெற்றோர் யோசேப்பும் மரியாளும். குழந்தை இயேசு பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய பிறப்பு இயற்கைக்கு மாறான ஒரு பிறப்பு என்பதை தேவதூதர்கள் வழியாக யோசேப்பும் மரியாளும் அறிந்து கொள்கிறார்கள். ஒருவேளை சமுதாயத்துக்கு அவர்கள் அஞ்சி இந்த குழந்தை பிறப்பை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஆனால் இது கடவுளுடைய வார்த்தை என்பதை முழுமையாக அவர்கள் நம்பி, அதனால் பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாதபடி தங்களை முழுதுமாக கடவுளுடைய திட்டத்திற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தபடியினாலே இந்த உலகம் இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு பெரிய ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு யோசேப்பு மரியாள் அவருடைய கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போலதான் திருமுழுக்கினர் யோவானின் பெற்றோர் சகரியா எலிசபெத்தும் சமுதாய பாரம்பரியங்களுக்கு எதிர்மறையான ஒரு பெயர், யோவான் என்ற பெயர் வைக்கும்படியாக தேவதூதர் அவர்களுக்கு கட்டளையிடுகின்ற பொழுது சமுதாயத்துக்கு அஞ்சி அவர்கள் அந்த பெயரை மாற்றவில்லை. மாறாக கடவுள் என்ன சொன்னாரோ அதே பெயர் யோவான் என்ற ஒரு பெயரையே திருமுழுக்கினருக்கு அவர்கள் வைக்கின்றார்கள். ஆகவே இவர்களும் கடவுளுடைய திட்டத்திற்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே யோவான் திருமுழுக்கினர் யோவான் வழியாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவர் வாழ்ந்த பகுதியிலே உருவாகின்றது. குறிப்பாக பாவத்திலே முழுகி அடிமைப்பட்டு கிடந்த பரிசேயரும் சமய தலைவர்களும் இவருடைய பேச்சிலே அவர்கள் மனமாறி அவர்கள் இவரிடத்திலே திருமுழுக்கு பெற்று கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கினர் யோவான் ஒரு பெரிய மாற்றத்தை தான் வாழ்ந்த சமுதாயத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் பெற்றோர்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை குறித்த அறிவை அவர்கள் அதிகமாக புகுட்ட வேண்டும். ஊழியத்திலே அவர்களை அதிகமாக உற்சாகப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்களை முழுதுமாக அர்ப்பணிக்க அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை இயேசுவினுடைய பெற்றோர்கள் தங்களை முழுதுமாக இறைப்பணிக்கென்று அவர்கள் தங்களை ஒப்படைத்தபடினாலே தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து சிறு வயதிலே மிக மிக சிறு வயதிலே குறிப்பாக 12ஆம் வயதிலே ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சியை அவர் பெற்றுக்கொள்கின்றார் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை வயது முதிர்ந்த ஒரு சூழலில் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய சிறு வயதிலே 12வது வயதிலே அந்த முதிர்ச்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பினால் பெற்றோர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் திருமறை அறிவிலே திருச்சபை ஊழியங்களிலே அவர்கள் எவ்வாறு தங்களை இணைத்து கொள்ளுகிறார்களோ அதன் வழியாகத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் பெறும் என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளை
நாம் ஊழியத்துக்கென்று நாம் ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆமேன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு கடவுளை மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சிந்தனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சாமி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அழைப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக உம்முடைய திருப்பணியை ஆண்டவரே செய்யவும், உம்முடைய திருப்பணியை செய்வதற்காக இறை மக்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தவும், குறிப்பாக பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கர்த்தாவே உம்முடைய திருப்பணிக்காக ஆயத்தப்படுத்தவும், எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியான நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் உலக பிரகாரமான ஆண்டவரே உயர்வுகளை மாத்திரமே ஆண்டவரை நாங்கள் எண்ணிக்கொண்டு இல்லாதபடி கர்த்தாவே, அதை குறித்ததான சிந்தனைகளை மாத்திரமே கொண்டில்லாதபடி ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி அதன் வழியாக உம்முடைய திருப்பணியை நாங்கள் ஆண்டவரே செய்யவும், இறை அரசை இந்த உலகத்திலே நாங்கள் பிள்ளைகள் வழியாக கட்டி எழுப்பவும் எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த அறைகூவலான செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து புதிய ஆண்டு நன்மையான ஒரு ஆண்டாக அமைய கர்த்தர் உதவி செய்யும். நல்ல சரீர சுக பலன் ஜீவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருப்பணிகளை ஆசீர்வதியும், குருசேகரத்தை ஆசீர்வதியும், குருசேகரத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஊழியர்கள், மிஷினரிகள், ஆண்டவரே திருமறை பணியாளர்கள், ஆண்டவரே மூப்பர்கள், ஆண்டவரே பணியாளர்கள், இறை மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள அருள் தாரும். குறிப்பாக பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு இருக்கின்றவர்களுக்கு வியாதியிலிருந்து ஆண்டவரே நல்ல ஒரு அற்புத சுகத்தை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை, மனதிலே அமைதியும் ஆண்டவரை நீர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உடைய விசேஷமான ஞானத்தை நீ தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு உலகமே இன்றைக்கு அச்சுறுத்தலிலே ஆண்டவரை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வைரஸை ஆண்டவரே நீர் உமது ஆற்றலை கொண்டு அழித்து ஆண்டவரே நாங்கள் இயல்பாய் தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே பல இழப்புகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சாமி, பணி இல்லாதபடி ஆண்டவரே, சரியான வருமானம் இல்லாதபடி, சரியான ஆண்டவரே உணவு கிடைக்காதபடி ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே நிறைவாய் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நீர் தாரும். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை அழிவதற்காக இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் மற்றும் ஆண்டவரை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல அற்புத சுகத்தை ஆண்டவரை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, சுகவீனமாய் இருக்கின்ற ஆண்டவரே மிஷினரிக்காக அவருடைய துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக தங்களுடைய பணிகளை ஆண்டவரை செய்வதற்கு நீர் ஆற்றலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே செயலர் அவருடைய துணைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவரே நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே சுகவீனமாய் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீர் சுகத்தை பலத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நல்ல ஒரு மழை ஆண்டவரே நீர் எங்கள் பகுதியிலே தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தினுடைய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அதற்கான எல்லா கிருபைகளையும் நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குருசேகரத்தினுடைய அனைத்து ஆண்டவரே கிளை சபைகளையும் அதனை ஆண்டவரே வழிநடத்துகின்ற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எல்லாரும் ஆசீர்வாதத்தை நிறைவாக இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள அருள் தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் கூட்டுறவு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக.